நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசனுக்கு தெலுங்கானா அரசு விருது வழங்கி கௌரவித்துள்ளது. தெலுங்கானா அரசு 2025 ஆண்டிற்கான தனது உயரிய திரைப்பட கத்தார் விருதுகளை வழங்கியது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இதற்கான விழாவில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி கலந்து கொண்டு சிறப்பு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நடிகர் கமல்ஹாசனின் கலை சேவையை போற்றும் வகையில் அவருக்கு பைடி ஜெயராஜ் விருது வழங்கப்பட்டது. கமல்ஹாசனுக்கு இந்த விருதினை முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் నడిగర్ నాగార్జునவும் ఇணைந்து వழங்கினர். మరి సీఎం శ్రీ రేవంత్ రెడ్డి గారి చేతుల మీదుగా ఈరోజు ప్రతిష్టాత్మకమైనటువంటి అవార్డుని అందుకుంటూ ఉన్నారు కమల్ హాసన్ గారు. భారతీయ సినీ సాగర సంగమంలో ఉదయించిన స్వాతి ముత్యం శ్రీ కమల్ హాసన్ గారు. కంగ్రాచులేషన్స్ సార్. இதேபோல் நடிகர் சிரஞ்சீவிக்கு என்டிஆர் சிறப்பு விருது, நடிகை ஜெயசுதாவிற்கு ఏఎన్ఆర్ சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. మెగాస్టార్ చిరంజీవి గారికి ఎన్టీఆర్ నేషనల్ ఫిల్మ్ అవార్డు తో పాటు రాష్ట్ర ముఖ్యమంత్రి వర్యులు శ్రీ ఏ రేవంత్ రెడ్డి గారి చేతుల మీదుగా ప్రశంసా పత్రం, 10 లక్షల రూపాయల నగదు బహుమతి అండ్ అలాగే స్పెషల్ అవార్డు అందజేస్తారు. ఎంతో మందికి ఇన్స్పిరేషన్ అండ్ ఎప్పటికీ ఇన్స్పిరేషన్ ఆర్ వెరీ ఓన్ మెగాస్టార్ చిరంజీవి గారు. కంగ్రాచులేషన్స్ సార్. தண்டேல் படத்திற்கு சிறந்த நடிகருக்கான விருது நாக சைத்தன்யாவுக்கும், தி கேர்ள் ஃபிரெண்ட் திரைப்படத்திற்கு சிறந்த நடிகைக்கான விருது ரஷ்மிகா மந்தனாவிற்கும் வழங்கப்பட்டது. விழாவில் இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத், பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷல் பாடல் பாடி அசத்தினர். நடிகை நிதி அகர்வாலின் நடனமும் இடம்பெற்றது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.